என பேட்டியில சொல்லியிருக்காரு. அது டூபோலிஸ் இப்படி தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசின்னு இருக்கிறது. தமிழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய சாபக்கேடு இது போன்ற மாநில தலைவர்கள். அரசியலில் நாகரிகத்தை துறந்து லாவாணி பாடுகின்ற சாலையோர கச்சேரி நடத்துபவர்கள் போல அவர் பேசுவதற்கெல்லாம் நாம் பதில் கூறிக்கொண்டதால் ஆகாது. எத்தனையோ வழக்குகளை சந்தித்து ஆட்கொண்டு எதிர்த்த இயக்கம் எங்களுக்கு மடியிலே கனமில்லை, ஆகவே வழியிலே பயணம் இல்லை. இது போன்ற மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் அஞ்சி யாரும் பதுங்கி வீட்டிலே அமர்ந்து விட மாட்டார்கள். முன்பை விட வேகமாக முன்னோக்கி 8 கால் பாய்ச்சலே திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்கும். எங்க வைப்பு நிதியை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுற கட்சி கிட்ட போய் நாங்கள் ஏங்க அச்சப்படணும்? இது திராவிட மண். திராவிட மாடல் தலைவர் கோலச்சு கொண்டு இருக்கின்றார். தமிழகத்திலே உள்ள அனைத்து மக்களும் சுபிட்சமாக இருக்கின்றார்கள். எங்கள் முதல்வரை பொறுத்தளவில் தவறு என்று தெரிந்தால் எதன் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்க மாட்டார். அது இன்னார் இனியவர் என்பதல்ல. இவர்களை பார்த்தெல்லாம் பயப்படுகின்ற அளவிற்கு நாங்கள் ஒன்றும் கோழைகள் அல்ல. இந்த கட்சி, இந்த கூடாரம் 75 ஆண்டுகளை கடந்த இயக்கம். இது நிமிர்ந்த நடையோடு மேலும் மேலும் பற்பல சாதனைகளோடு 2026 ஆட்சியில் அமரும். அண்ணாமலைக்கு சொல்லிக் கொள்வது, நாங்கள் ஒன்றும் சமயசுத்த சன்மார்க்க இயக்கம் நடத்தவில்லை. ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கன்னத்தை காட்டுவதற்கு வீட்டிற்கு முற்றுகை போராடுவேன் என்று அறிவித்திருக்கின்றார். நாள் குறிக்க சொல்லுங்கள், வர சொல்லுங்கள். அந்த போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் காவல்துறையே இல்லாமல் எப்படி சமாளிப்பான் என்பதை அன்றைக்கு தெரிந்து கொள்ளட்டும். நிறைய